மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழக, உள் தமிழகம், அதேபோல புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறியுள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.